க்ரீன் மூங் தால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு தேவையானது என்னென்னு சொல்கிறேன். பச்சை பயிறு 1 கப்பு, வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் கொஞ்சம், 2 முந்திரி பருப்பு, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. மிக்சியில் ஃபஸ்ட்டு மசாலாவை அரைச்சிப்போம். தேங்காய், 2 முந்திரி பருப்பு, 4 பல் பூண்டு, பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மையாக அரைச்சிக்கலாம். உப்பு இப்போ போட வேணாம், கிரேவி பண்ணும்போது உப்பு போட்டுக்கலாம். பச்சை பயிர் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். ஹீட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரே ஒரு சிகப்பு மிளகா, கொஞ்சம் பெருங்காயம், பொரிஞ்சோடனே வெங்காயம் போடணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஓரளவு தக்காளி போடுவோம். முளைக்கட்டின பயிர் ஆட் பண்ணுறோம். பயிர் வந்து கடையிலையும் கிடைக்கும், இல்லைன்னா வீட்டில் வாங்கி இந்த மாதிரி ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுக்கோங்க. ஒரு பரட்டிட்டு எல்லாம் ஆட் பண்ணலாம். ஒன்றுனா தேவையான உப்பு, தனியா பொடி, மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். மசாலா போட்டு கலந்துட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோடனே பேனை மூடி 3 விசில் வர வரைக்கும் வெயிட் போட்டுக்கலாம். ப்ரெஷர் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். நல்லா வாசமாக இருக்குங்களா? கார்னிஷ்க்கு கொத்தமல்லி போடுவோம். கலந்துட்டு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.